50 பீஸ் இல்லை, 100 பீஸ் இல்லை. இந்த சாம்பார் இட்லி போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 950 பீஸ் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. யார் ஆர்டர் பண்ணியிருக்காங்கன்னு தானே பார்க்குறீங்க, வாங்க சொல்கிறேன். இந்த சாம்பார் இட்லி போட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 20 மினி இட்லி ஸ்டீம் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த இட்லி பிளேட்டை ரிமூவ் பண்ணால் கீழே சூப்பராக சாம்பாரும் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட்டை கேஸ் ஸ்டவ், இண்டக்ஷன் குக் டாப்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் இந்த ப்ராடக்ட்டோட ஸ்பெஷாலிட்டியே. அதுவும் அவங்க ரிக்வஸ்ட் பண்ண மாதிரியே கஸ்டம் லேசர் பிரிண்டிங்கும் பண்ணியிருக்கோம். இந்த 980 பீசஸ் ஆர்டர் பண்ணது வேறு யாரும் இல்லைங்க, காஃபினாலே ஞாபகம் வருது நம்ம நர்சூஸ் காஃபி தானே. அவங்க ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்குற எம்ப்ளாயிஸ் கிஃப்ட் பண்ணுறதுக்காகவே இதை பல்க் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அவங்க சொன்ன டெலிவரி டேட்டுக்கு 6 days முன்னாலேயே நம்ம நீட்டாக பேக் பண்ணி டிஸ்பேச் பண்ணிட்டோம். இன்ஸ்டாகிராம் பார்த்து நம்ம ஒர்க் ரொம்ப பிடிச்சதுனால தான் இந்த பல்க் ஆர்டரே அவங்க ப்ளேஸ் பண்ணாங்க. பல்க் ஆர்டர் மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸ்க்கு சாம்பார் இட்லி செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னாலும் இந்த ப்ராடக்ட்டை நம்மகிட்டே ஆர்டர் பண்ணிக்கலாம். மறக்காமல் இந்த ரீலை சேவ் பண்ணிக்கோங்க. நாளைக்கு சாம்பார் இட்லி போட்டு வேணுங்கிறப்ப எங்கள் நம்பர் தேட வேண்டியதே இல்லை. இன்னும் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சாம்பார் இட்லி போட்டோன்னு மென்ஷன் பண்ணுங்கள், நாங்களே உங்கள் டிஎம்க்கு சென்ட் பண்ணுவோம்.